மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களின் வேட்பு மனுவை முன்மொழியவுள்ள 20 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொடங்கியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வேட்பாளர்களை கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்து வழிமொழியக்கூடிய அந்த நடைமுறைகளுக்காக இன்று அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஏறக்குறைய 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று முன்மொழிந்து கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அதன்படி 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை அதிமுக பெறக்கூடிய விதமாக அதற்கான வழிமொழிந்து முன்மொழியக்கூடிய கையெழுத்துகள் பெறப்பட்டிருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே மூத்த நிர்வாகிகளான தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், சி விஜயபாஸ்கர், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். மேலும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் பங்கேற்று தங்களுடைய கையெழுத்தினை வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் இந்த நடைபெற்ற இந்த கூட்டத்தின் முடிவிலே அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களவைக்கான 2 வேட்பாளர்களும் வரும் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதாக முடிவு செய்திருக்கின்றார்கள். முன்மொழிவு கையெழுத்துகள் பெறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்களை நியமனம் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அதன்படி 6ஆம் தேதி அவர்கள் இருவரும் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்ற தகவலையும் அதிமுக சார்பில் கூறியுள்ளனர்.